இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எதுக்கு நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன்னு பாக்குறியா? ஏன் நான் இன்னும் உயிரோட வாழ்றேன்னு கேட்டல? அதுக்கு பதில் சொல்றதுக்கு தான். என் குழந்தை எனக்கு தெரியாதா? ஐயா வேண்டாம், இவ என் குழந்தைப்பா. ஐயோ தோண்டு தோண்டு தோண்டுன்னு சொல்றல. தோண்டு அத தர பொண்ணு சாகல, உயிரோட தான் இருக்கா. புரியுதா? ஏன் இன்னும் உயிரோட இருக்கன்னு கேட்டல கேட்டல. உன் வாழ்க்கைக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டல. பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறது தான் உன் வாழ்க்கைக்கான அர்த்தம். புரியுதா? போ. அவ உன் கண்ணு கட்டின தூரத்துல தான் இருக்கா. போய் அவளை தேடி கண்டுபிடி. போ. நீ கேட்ட கேள்விக்கான பதில் கிடைச்சிருச்சா? போதுமா? கிடைச்சிருச்சுப்பா. ஐயா, என் பொண்ணு உசுரோட இருக்கான்னு சொன்ன நீதான். அவ எங்க இருக்கான்னு சொல்லணும். சொல்லுப்பா, அவ எந்த திசையில இருக்கா சொல்லுப்பா. நான் அவளை எங்க போய் தேடி கண்டுபிடிக்கிறது? சொல்லுப்பா. சொல்றேன். அதுக்கு அடுத்த பௌர்ணமிக்கு என் கோயிலுக்கு வா. அப்ப சொல்றேன். வானதி, 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 என்னம்மா என்னாச்சு? என்னம்மா ஆச்சு? ஒண்ணும் இல்லம்மா. என்ன பாண்டியா? உனக்கு ஒண்ணும் இல்லையே? ஒண்ணும் இல்லம்மா. இவ்வளவு நேரம் ஆக்ரோஷமா சாமி ஆடிச்சுல, அந்த அசதி தான் வானதிக்கு, வேற ஒண்ணும் இல்ல.
எப்படியோ நாம செஞ்ச அந்த பங்குனி உத்திர பூஜைய அந்த ஐயனார் ஏத்துக்கிட்டதே பெரிய சந்தோஷம். உண்மைதாங்க. கஷ்டத்தோட வந்து நின்ன எனக்கும் எல்லாருக்குமே இந்த சாமி இன்னைக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுத்திருக்கு. இதுக்கெல்லாம் நாம சாமிக்கு திரும்ப ஏதாவது செய்ய வேண்டாம்? என்ன செய்யணும்னு சொல்லுங்கம்மா, செஞ்சிருவோம். இந்த கோவிலை இன்னும் பெருசா கட்டி இங்க கும்பாபிஷேகம் பண்றதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணுங்க. அதுக்கான மொத்த செலவையும் நான் ஏத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, வருஷம் கோவில்ல நடக்கிற திருவிழா, இந்த மாதிரி அப்பப்ப நடக்கிற படையல் பூஜை, இதுக்கான செலவையும் நானே ஏத்துக்கிறேன். குலசாமி மனசுக்குள்ள இருந்தா அந்த குலமே நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. சாமி மனசு குளிர்ற மாதிரி சீக்கிரமா இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சு முடிச்சிருவோம். கண்டிப்பா பண்ணிடலாமா. இத்தனை வருஷமா இந்த சாமியே பார்க்க வர மாட்டேன்னு பிடிவாதமா இருந்தீங்க. இப்ப இந்த கோயிலுக்காக நீங்க இவ்வளவு செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா, அப்போ உங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி அந்த ஐயனாரு உங்களுக்கு அருள்வாக்கு சொல்லியிருக்காரு. அம்மா, ஏம்மா என்னாச்சு? இந்த கோவிலுக்கு நீ வரும்போதெல்லாம் அருள் வந்து சாமி ஆடுற. அந்த சாமி உன் மேல வந்து இறங்குறது என்னவோ பெரிய பாக்கியம்தான். ஆனா அத தாங்குற அளவுக்கு உன் உடம்புல சக்தி இருக்கணும் இல்லையா? நீ எப்பெல்லாம் சாமி அருள் வந்து ஆடுறியோ, அந்த வேகத்தையும் அந்த ஆக்ரோஷத்தையும் உன் உடம்பு தாங்கிக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் 2-3 நாளைக்கு நீ படுற கஷ்டத்தை எல்லாம் என்னால பார்க்க முடியல வானதி. அதனாலதான் சொல்றேன், நாம இந்த கோவிலுக்கு இனிமே வரவும் வேண்டாம், நீ சாமி ஆடவும் வேண்டாம். என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? வானதி அம்மா மேல சாமி இறங்கி அருள் வாக்கு சொன்னதுனாலதான் அந்த பூஜைய ஐயனார் ஏத்துக்கிட்டதாவே அர்த்தம். சாமி வானதி மேலதான் இறங்கி வாக்கு சொல்லணும்னு இல்ல. அவ இங்க வர்றதுக்கு முன்னாடி உங்க ஊர்க்காரங்க எத்தனையோ பேரு சாமி ஆடி இருப்பாங்கல்ல, அவங்க மேல இறங்கி இனி சாமி வாக்கு சொல்ல சொல்லுங்க.